ஞான செல்வனாகிய நீயும் மறந்தாயோ என்று ஆஞ்சநேயனை பார்த்து கேட்டான். அப்பதான் சொன்னான், உலகத்துல தாயை கொன்றவர்களுக்கு, தந்தையை கொன்றவர்களுக்கு, குருவை கொன்றவர்களுக்கு, குருவை அவமதித்தவர்களுக்கு, பெண்களை கொன்றவர்களுக்கு, பசுக்களை கொன்றவர்களுக்கு, குழந்தைகளை கொன்றவர்களுக்கு, இவர்களை கொன்றவர்களுக்கு கூட ஒருவேளை பரிகாரம் உண்டு. ஆனால் செய்த நன்றியை கொன்றவர்களுக்கு ஒரு நாளும் பரிகாரம் இல்லை. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. நாங்கள் செய் நன்றி மறக்க மாட்டோம். இப்படி ஒரு சூழ்நிலையினால் ஆகி போச்சுன்னா சரின்னு இப்போ அவன் நல்லா இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கிறான். உடனே எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்குள்ள வானரங்கள்லாம் தடா புடால் லட்சுமணன் வந்திருக்கிறாங்கிறத செய்தியை கேட்டது மயக்கத்தில் இருந்த சுக்ரீவனுடைய காதுல. வீதியில ஆட்டம் என்ன பாட்டம் என்ன ஆடிட்டு இருப்பான். போலீஸ் அப்படின்னு கப் சுப்பாயிடுறான்னு அந்த மாதிரி லட்சுமணனுங்கிற பேர் காதுல விழுந்த உடனே எந்திரிச்சு வந்து காலை பிடிச்சிட்டான். இனி அந்த ராமபிரான் திருவடி சாட்சியாக மதுவை தொடமாட்டேன். எப்போதுமே இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கிற போது கடவுள் சாட்சியாக வச்சுக்கணும். இல்லைன்னா நாளை முதல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ ராத்திரியில் சொல்லுவான். அந்த மாதிரி கடவுள் சாட்சியாக வச்சுக்கிட்டா மாற மாட்டான். திருநீலகண்ட நாயனார் இன்பத்துறையில் எளியராக இருந்தவர். ரொம்ப இன்பத்துறையில் ரொம்ப அந்த துறையில் எளியராக இருந்தவர். மனைவியம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன்னு சொன்ன உடனே வாழ்நாள் முழுவதும் இந்த மனைவி பக்கத்தில் நெருங்காமல் என்றாரே. ஏன் கடவுள் மேலே சத்தியம் பண்ண, நீலகண்டத்தின் மேலே. அந்த மாதிரி ராமன் சாட்சியாக நான் இது மதுவை தொடமாட்டேன்னா அதை வச்சு தான் கண்ணதாசன் பாட்டு எழுதினார். அன்னத்தை தொட்ட கைகளினால் இனி நான் மது கிண்ணத்தை தொடமாட்டேன். இல்லை கண்ணதாசன் கம்பனிலிருந்து எடுத்த வரிகள். தொடமாட்டேன்னா உன்னை எல்லாரும் இப்போ ராமனிடத்தில் அழைத்து வந்தார்கள். ஒன்றுமே இதுதான் ராமனுடைய பண்பு. ஏண்டா இப்படி செஞ்சுட்டியேன்னு ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? சுக்ரீவா நல்லா இருக்கிறியா, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இதுதான் ராமனுடைய பண்பு. அதனால தான் இன்றைக்கி ராமாயணத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். இப்படி கேட்கணும். வேறு சொன்னாலும் 2 அரை அரைஞ்சிட்டால கேட்பான். ஆனால் இங்கே நல்லா இருக்கிறியாப்பா, ஆட்சி நன்றாக நடக்கிறதா, குறையொன்றும் இல்லையா, என்னுடைய தம்பி வானரங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களா என்று கேட்டானா, ராமா உன்னுடைய அருள் இருந்தால் எங்களுக்கு என்ன குறை என்று வணங்கினான். உடனே இப்போது நீ எல்லாம் தயார், வானரங்களையெல்லாம் வரவழைச்சிட்டோம். 70 வெள்ளம் வானரம்னா, ஒரு வெள்ளம்னா பல கோடிகள்னு அர்த்தம். வெள்ளத்துக்கு பல கோடிகள். 70 வெள்ளம் சேனை தயார்னா தளபதியாக நீலனை நியமிக்கிறோம். அக்னியின் சொரூபமாக இருக்கின்ற நீலனை தளபதியாக நியமிக்கின்றோம். நாம் தேடலாம். தேடுவதற்கு 4 திசைகளிலும் குழுக்களை நியமிக்கலாம். எல்லாத்துக்கும் குழுக்களை நியமிக்கணும். நாம் 4 திசை குழுக்களை நியமிக்கலாம் என்று குழுக்களை நியமித்தார்கள். தென் திசை தேடுவதற்கு அங்கதன் தலைமையில் ஒரு குழு. ஏன்னா மற்ற திசைகளில் கடல் இல்லை, தென் திசையில் கடல் இருக்குது. தேடி போகிறதுன்னா கடலை கடந்து போகிறதெல்லாம் சாதாரண மனிதர்களால் முடியாது என்று அதற்கு அங்கதன், அதில் அங்கதன் தலைமையில் ஆஞ்சநேயனை நியமித்தான். அங்கதன் தலைமையில் ஆஞ்சநேயன் ஜாம்பவான் ரொம்ப கெட்டிக்காரர்களை மட்டும் தென் திசை தேடுவதற்காக தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு 4 திசைக்கு தேடுறவங்கிட்ட 4 மோதிரம் கொடுக்க வேண்டாமா? யாருகிட்டையும் கனையாளியை கொடுக்கல. யாருகிட்டையும் சீதையினுடைய அங்க அடையாளங்களை சொல்லல. சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்? ஆஞ்சநேயன் பிரம்மச்சாரி. ஆஞ்சநேயனிடத்தில் எது வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது தன் தேவியினுடைய அங்கலட்சணம். இதனால் இதெல்லாம் நிறைய இருக்குது, ஆழமான விஷயங்க. அதனால் இப்போது ஆஞ்சநேயனிடத்திலே மட்டும் அடையாள பொருளாக தன்னுடைய கனையாளியை கொடுத்தான். அடையாள மொழிகளை சொல்கிறான். நீ போய் பாரு, நீ தேடுகின்ற இடத்துல ஒரு பெண்ணை பார்த்து, இவளை போல உலகத்தில் இன்னொரு பெண் அழகில் இருக்க முடியாது என்று யாரை பார்த்து நினைக்கிறாயோ அவள்தான் சீதையாக இருப்பாள். உலகத்தில் இனி ஒரு பெண் இவ்வளவு அழகாக, அன்னைக்கு சூர்பனகா அப்படித்தானே சொன்னான், இருக்க முடியாது என்று நினைத்தால் அவள்தான் சீதையாக இருப்பாள். முதலாக மிதிலைக்கு வந்தபோது மாடத்திலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டோம். யாருக்கும் தெரியாது. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அது எனக்கும் அவளுக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். அதை அவகிட்ட சொல்லு. அதுக்கு பிறகு நான் வில்லிருத்த பிறகு சட சட சடவென்று ஓசை கேட்டது. சீதை பார்க்கல. ஆயிரக்கணக்கான இளவரசர்கள் வில் வேள்விக்கு வந்திருக்கிறாங்க. வேறு யாராவது கூட முடிச்சிருக்கலாம். அப்போ சொன்னால் அவன் சீதை,
வில் முறித்தவன் நான் அன்றைக்கு கண்டேனே, அவனை தவிர வேறு யாராவது முறித்திருந்தால் நான் இறந்து விடுவேன் என்று சீதை என்னிடத்திலே சொன்னாள். அதை சொல்லு. அரண்மனை விட்டு நானும் வருவேன் அடமுடிச்சு வெளியே வந்தா அரண்மனை வாசலை தான் தாண்டணும். நான் தான் காடு வந்துருச்சானாலாம். ஏன்னா நடந்தே பழக்கப்படாதவளுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே அது காடு மாதிரி தெரியுது. கண்ணகி பற்றி அப்படித்தான் சிலப்பதிகாரம் சொல்வார். அவளுடைய பாதங்களை மண்ணே அறியலையா, மண்மகள் அறியா வண்ணச்சீரடி பூம்புகாரில் காவேரி பூம்பட்டணத்திலிருந்து மதுரைக்கு வருகிற போது இந்த கண்ணகியை பற்றி சொல்லுவான். மண்மகள் அறியா, அவ்வளவு கோடீஸ்வரனுடைய மகள் அங்கே காவேரி பூம்பட்டணத்தில் மாநாயகனுடைய மகள். அதனால இப்போ காடு வந்துருச்சான்னு கேட்டால் இது எனக்கும் அவளுக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். அதனால் இதை சொன்னீங்கன்னா நீ உண்மையானவன், என்னால் அனுப்பப்பட்டவன் தெரிஞ்சுக்குவான்னு கணையாளியெல்லாம் கொடுத்தான். இப்போ எல்லாருமாக வந்து நேராக தென் திசைக்கு வந்து தென் திசை கடல் அருகே மகேந்திர மலையின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். 5 நிமிஷத்தில் முடிவு பண்ண போகிறோம். கிஷ்கிந்தா காண்டம் நிறைவேற போகிறது. மகேந்திர மலை மேலே வந்து உட்கார்றாங்க.